வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பூகம்பம் என்ன இப்படி பண்ணிவிட்டு ஐயோ 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 இவ்வளவு பெரிய கட்டணம் உழுகுது. இடிஞ்சா உழுகுது நடக்குடுமே. பார்க்குற நமக்கே பயமாக தான் இருக்கு. கிட்ட இருந்து பார்க்குறவங்களுக்கு திகிலாக தான் இருக்கும். நாமளே அங்கே இருந்தால் ஓட தான் செய்வோம். சீட்டுக்கட்டில் கட்டணம் மாதிரி தெரியுது. இதெல்லாம் பார்க்குற போது மனுஷன் வாழ்க்கை மனுஷன் கையில் இல்லைன்னு தெரியுது. எத்தனை பேர் அந்த கட்டடத்துக்குள்ள இருக்கானோ வேலை செஞ்சுட்டு இருக்கானோ. உயிர் பயத்துல ஓடுறாங்க எல்லாரும். ஓடித்தானே ஆகணும். சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்த குரூப் பயந்து அடிச்சு ஓடுதுங்க. இது என்னடா குடும்பம் ட்ரெயினே ஆடுது. ஏதோ கட்டிட்டு இருந்த கட்டடம் மாதிரி தெரியுது. காரில் ஏறி தப்பிச்சு போகிறாங்க. காரு கிடைக்காதவன் இல்லாதவன்லாம் ஓடுறான். இடிஞ்ச கட்டடங்களோட புகை தரத்துது. அதை பார்த்துட்டு பயந்து ஓடுறாங்க.คนที่อยู่ตรงนั้นมีใครเป็นอะไรหรือเปล่ามีใครเป็นอะไรเปล่าไม่รู้ตึกเยอะจังเลย கட்டடங்கள் இடிஞ்சதெல்லாம் அந்த ஏரியாவே புகை மூட்டமா போயிடுச்சு. போங்க ไปค่ะฝุ่นค่ะรีบวิ่งค่ะ ตึกถล่มสารนะ ไปค่ะพี่วิ่งค่ะมันฝุ่นค่ะ மாடி ஊர் இப்படி கிடக்குது. குடியிருந்தவன் என்ன ஆனானோ. போங்க. கையில கட்டிட்டு என்ன தைரியத்துல போறான்னு தெரியலையே. மேல உளுந்து தொலைஞ்சிச்சுன்னா இவனும் போய் சேர்ந்துருவானே. வேற என்ன செய்ய முடியும்? வேடிக்கை தான் பார்க்க முடியும். மக்களுக்கு பயம் பீதி எல்லாம் வந்துடுச்சு. ஓட பார்க்குறாங்க. சில பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய ஆத்துப்பாலம் இடிஞ்சு போச்சு. பாலம் இப்படி இடிஞ்சு போச்சு. நீச்சல் குளம் குழந்தை அழுவ ஆரம்பிச்சிருச்சு. குளிச்சுக்கிட்டு இருந்த நீச்சல் குளத்துல திடீர்னு அலை வந்தா என்ன பண்ண பிள்ளைங்க?
တိုက်ပါပြိုသွားပြီဗျာတိုက်ပါပြိုသွားပြီ பல கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்து அந்த ஏரியாவே புகமூட்டமாக மாறி போச்சு.是得过去的价格了，老的也去出来。 கொடுமை ஹாஸ்பிட்டலு பூகம்பத்தையும் கடமை உணர்ச்சியோட விசில் அடிக்கிறான் வாட்ச்மேனு. பில்டிங் இடிஞ்சு நாம செத்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்கள அத்தனை பேரையும் காப்பாற்றணும்னு விசில் அடிக்கிறான் பாருங்க. எவ்வளவு உயர்ந்த உள்ளம், எவ்வளவு கடமை உணர்ச்சி இல்லை. Iya. 28 மாடி 40 மாடிக்கு கட்டி மேலே ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சிருக்கானோ, அதில் இருக்க தண்ணியெல்லாம் அருவி மாரி ஊற்றிட்டு இருக்கு. ஒரு பெரிய முகம் வந்து அடுத்தடுத்து அதிர்வு வந்துகிட்டே இருக்கும். அது தெரியாமல் இந்த கிட்ட போகிறான், இவன் போய் சேர்ந்துருவான் போல் இருக்க.ตึกถล่มมาแล้ว யான்வரில் பல பேர் பூகம்பம்னு தெரியாமே போயிட்டு இருக்கான். ஏதோ பில்டிங் இடிஞ்சு விழுவுது அப்படின்னு நினச்சிட்டு போனவனு இருப்பான் போல் இருக்கு. பல பில்டிங்கில் இருந்தவன் நிலைமை என்னன்னே தெரியல. மியான்மரையும் தாய்லாந்தையும் தான் ரொம்ப தாக்கியிருக்கு. மலேசியாவில் கூட கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இயற்கைக்கு முன்னாடி மனித விஞ்ஞானம் அவ்வளவு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.